பலவிதமான போராட்டங்களுக்கு பிறகு ஒரு வழியாக பேய்பாஸ் வீட்டின் கண்டஸ்டன்ஸ்கள் பேய் படம் ஓடும் டிவிடி கேசட்டுகளை கண்டுபிடித்து அதனை எரித்துவிட முடிவு செய்கின்றனர். யாய் லட்டு ஆண்டி, இந்த பிடி பிடி, அப்படியே பிடிச்சுக்க. இத நாம அப்படியே எரிச்சாகணும். ஏ அம்மா, இதுல இருக்கிற எல்லா கேசட்டையுமா சேர்த்து எரிக்கணும்? ஆமா ஆமா, இத மட்டும் நாம விட்டோன்னு வச்சுக்க. பிறகு அடுத்த நாளும் பேய் படம் நாய் படம்னு சொல்லி நம்ம உசுர வாங்கிடுவானுவ. இத அடியோடு அப்படியே எரிச்சிருவோம். எல்லாரும் வாங்க வாங்க, இனி எந்த பிரச்சனையும் நமக்கு கிடையாது. என்ன ஆட்டோ சத்தம் கேக்கு? ஏ ஆண்டவா, மறுபடியும் ஆட்களை கூட்டிட்டு ஆட்டோல வந்துட்டானுவளா? அட கடவுளே, இப்பதானே அடிச்சிட்டு போனானுவ, மறுபடியும் ஆட்களை கூட்டிட்டு வாரானுவளே. ஐயா ராசா, நீ இங்க இருக்காதயா, நீ எங்கேயாச்சும் போய் ஒளிஞ்சிக்க. போயா, சீக்கிரம் போய் ஒளிஞ்சிக்கயா, போ. எப்ப பார்த்தாலும் நம்ம குடும்பத்தையே டார்ச்சர் பண்றாவளே. இவங்களை நான் போய் என்னன்னு கேள்வி கேட்க? ஏய் வேண்டாடி, சொன்னா கேளு, நீ போகாத. நிறுத்துங்க, ஸ்டாப் ஸ்டாப். எதுக்கு எப்ப பார்த்தாலும் காசு காசுன்னு எங்க வீட்டு முன்னாடியே டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கிறீங்க? கோல மாதிரி ஆட்டோக்குள்ள ஒழிச்சிட்டு இருக்கீங்களே, தைரியமான ஆளா இருந்தா வெளியே வாங்க பாப்போம். பிள்ளைவளா, உங்க எல்லாரோட எக்ஸாம் பேப்பர்ஸையும் நான் திருத்தி முடிச்சிட்டேன். உங்க பழைய கிளாஸ் டீச்சர் ரோஸ் வேணா எக்ஸாம் பேப்பர்ஸை கிளாஸ் ரூம்ல தருவாவ. ஆனா நான் ரொம்ப பயங்கரமான ஆளு. எக்ஸாம் பேப்பர்ஸ் எல்லாம் பேரண்ட்ஸ் மீட்டிங் மாதிரி உங்க வீட்டுக்கு வந்து தான் கொடுக்க போறேன். குட் மார்னிங் மிஸ், கிளாஸ் டீச்சர் மிஸ். உன் பேரு தானே சொக்கு, உன்னோட எக்ஸாம் பேப்பர்ஸ் தான் கொடுக்க வந்திருக்கேன். ஓகே மிஸ். ஆமா, எதுக்கு மிஸ் கோழியை தூக்கிட்டு வந்திருக்கீங்க? எல்லாம் ஒரு காரணமா தான். முதல்ல வழிய விடு. மிஸ், ஏன் மிஸ் அவசரப்படுறீங்க? எங்க வீட்டு தென்னந்தோப்புல தென்னை மரத்துல இருந்து தேங்காயா காய்க்கும் மிஸ். வாங்க மிஸ், ஒரு வாட்டி போய் பார்த்துட்டு வருவோம். ஏய் விளக்கென்ன, தென்னை மரத்துல தேங்காய் காய்க்காம ஆப்பிள் பழமா காய்க்கும். வழிய விடு முதல்ல. சீக்கிரம் உன் பேரண்ட்ஸ ரெடியா இருக்க சொல்லு. ஆத்தாடி ஆத்தா, நான் வசமா மாட்ட போறேன். வாங்க மிஸ், வெல்கம் டு அவர் ஹவுஸ். என்ன மிஸ் சாப்பிடுறீங்க? கம்ப்ளைண்ட் போட்டு செஞ்சு கொண்டு வரட்டா மிஸ்? ஏய், உன்னை கம்ப்ளைண்ட் பண்ண வந்தா கம்ப்ளைண்ட் பண்ணி தரேன்னு சொல்றியா? சீக்கிரம் உங்க வீட்டு பெரியவங்களை சீக்கிரம் வர சொல்லு. நான் அடுத்த ஸ்டூடெண்ட் வீட்டுக்கு போகணும். யாருமா பேத்தி வந்திருக்காவ? அது 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 வந்து பாட்டி. ஏமா பேத்தி, கோழி விக்கிற பொம்பளையெல்லாம் ஏமா வீட்டுக்குள்ள விட்டா? வாட், கோழி விக்கிற பொம்பளையா? ஏண்டா கோழி விக்கிற பொண்ணு, எங்க பாருமா, நாங்கெல்லாம் கோழி அடிச்சு சாப்பிடுற மனநிலையில இல்ல. நாங்களே பலவித கஷ்டத்துல இருக்கோம். உன் கோழியெல்லாம் எங்களால வாங்க முடியாதுமா, நீ கிளம்பிடுமா. பாட்டியம்மா, என்ன பார்த்தா கோழி விக்கிறவிய மாதிரியா இருக்கு? நான் தான் உங்க பேத்தி கிளாஸுக்கு புதுசா வந்த கிளாஸ் டீச்சர்.
அட கிளாஸ் டீச்சரா? மன்னிச்சுக்கங்கம்மா, எனக்கு அந்த ரோசா டீச்சர் தான் தெரியும், உங்களுக்கு தெரியாது. அதான் எடக்கு முடுக்க பேசி போட்டேன். பரவாயில்ல, நான் எதுக்கு உங்க வீட்டுக்கு வந்திருக்கேன் தெரியுமா? பள்ளிக்கூடத்துல உங்க பிள்ளையோட நடவடிக்கைய கம்ப்ளைண்ட் பண்ண தான் வந்திருக்கேன். ஏன் தாயி, என் பேத்தி என்னமா தப்பு செஞ்சா? எல்லா பரீட்சையிலையும் கோழி முட்டை வாங்கியிருக்கா. என்னது, எல்லா பரீட்சையிலையும் கோழி முட்டை வாங்கியிருக்காளா? ஏமா பேத்தி, பரீட்சைனா எல்லாரும் பேனா தானே வாங்கிட்டு போவாவ, நீ ஏமா கோழி முட்டை வாங்கிட்டு போனா? பள்ளிக்கூடத்துக்கு கோழி முட்டை வாங்கிட்டு வந்தான்னு என் பேத்திய ஏசிராதீங்க டீச்சர் அம்மா. இதோ எங்க பாருங்க, காத்தடிச்சா பறக்கிற மாதிரி இருக்கா, உடம்புல ஒரு சத்தும் இல்ல. நான் தான் சத்து ஏறதுக்கு கோழி முட்டை சாப்பிட சொன்னேன், அதுக்கு தான் கோழி முட்டை எகிது வாங்கிட்டு வந்திருப்பா. என் பேத்திய ஏசாதீங்க டீச்சர். சப்பா ஆண்டவா, முடியலையே. ஏன் டீச்சர் அம்மா, பம்பு செட்டு மாதிரி என் பேத்தி முடிய வளர்த்து வச்சிருக்கிற, முடி இல்லங்கிய. அடடடா, ஓ மை காட். பாட்டியம்மா, இவளோட பேரண்ட்ஸ் எங்க இருக்காங்க? அவங்கள வர சொல்லுங்க. மன்னிச்சுக்கங்க டீச்சர் அம்மா, அவங்கள இப்போதைக்கு நீங்க பார்க்க முடியாது. என் மருமவன் பேய் பாசு வீட்டுக்கு போயிட்டாம்மா. வாட்? பேய் பாசு வீடா? ஹலோ ஹலோ ஹலோ, குட் மார்னிங் மேம். நான் தான் பாப்பாத்தி பேசுகிறேன். எங்கள் வீட்டில் எல்லாரும் ரெடியாக இருக்காங்க மேம், வந்துட்டீங்களா மேம்? பாப்பாத்தி, இதோ 10 நிமிஷத்தில் வந்துருவோம்மா, அவங்கள வெயிட் பண்ண சொல்லு. இங்க பாருங்க பாட்டியம்மா, எனக்கு உங்க வீட்டு கதையெல்லாம் கேட்கறதுக்கு டைம் இல்லை. உங்க புள்ள பரீட்சையில நல்ல மார்க் வாங்கலனாலும் பரவாயில்ல, ஆனா அட்லீஸ்ட் அவ பேரு சுக்கினாச்சு தெளிவா எழுத சொல்லுங்க. அவ பேரை சுக்கின்னு எழுத சொன்னா சுருக்கின்னு எழுதி வச்சிட்டு போயிருக்கா. என்னது, சுக்கிக்கு சுருக்கின்னு எழுதிட்டு போயிட்டாளா? இந்த காலத்து பிள்ளைகளுக்கு ஆவிய பேரை கூட ஒழுங்கா எழுத தெரியல. என்ன பேப்பர் இது? ஹாய் டாடி, நான் பாய் பஸ் காட்டுக்கு போயிட்டு வரேன். பாய் பஸ் காட்டுக்கு போயிட்டு வரேன். சுக்கின்னு அவ பேரை எழுத சொன்னா சுருக்கின்னு எழுதி வச்சிட்டு போயிருக்கா. சுருக்கின்னு எழுதி வச்சிட்டு போயிருக்கா. பாய் பஸ் காட்டுக்கு போயிட்டு வரேன். பாய் பஸ் காட்டுக்கு போயிட்டு வரேன். ஏ ஆண்டவா, ஒருவேளை பேய் பஸ் வீட்டுக்கு போயிட்டு வரேங்கிறது தான் பாய் பஸ் காட்டுக்கு போயிட்டு வரேன்னு எழுதிட்டானோ? சீக்கிரம் சீக்கிரம் குதிரைகளை வேகமாக இயக்குங்கள். எனது மகன் குத்தீஸ்வரன் பாய் பஸ் காட்டிற்குள் சென்றுள்ளானாம். எனது மகன் குத்தீஸ்வரனை எப்படியாவது கண்டுபிடித்து விட வேண்டும். மகனே குத்தீஸ்வரா, பொறுத்துக்கொள் மகனே, தந்தை உன்னை காண வந்து கொண்டிருக்கிறேன். தண்ணி நார்மல் வேகத்துல வருது. ஆமாமா, பண்ணு மேலேயே பட்டாம்பூச்சியும் கரெக்டா தான் பறக்குது, மெதுவா பறக்கல. அப்படின்னா பேய் பாஸ் வீட்டுல எல்லாமே நார்மல் ஆயிருச்சு. பேய் பாஸ் சொல்லுங்க பன்மேலி. எஸ், சூப்பர், எல்லாமே நார்மல் ஆயிருச்சு. எல்லா ப்ராப்ளம்ஸும் சால்வ்டு. இனி ஜாலியா பிரெஞ்சு ஃப்ரைஸ் சாப்பிடலாம். யப்பா, பண்ணு மேலேயே வேண்டாம்பா, என் காலெல்லாம் விழாத. எவன்டா அவன்? பாத்தேலா, பண்ணு மேலேயே உங்க எல்லாரையும் பேய்கிட்ட இருந்து எப்படி காப்பாத்தணும் பாத்தீங்களா? அழாதியாப்பா, அதான் எல்லா பேயையும் விரட்டிட்டேனே. இவனுக்கு ஒரு கொசுவை கூட விரட்ட தெரியாது, இவன் பேய விரட்டினானா? அப்பா, பண்ணு மேலேயே வேண்டாம்பா,
காலெல்லாம் விழாத. அடே குட்டீஸ்வரா, என்ன மன்னிச்சிருடா. நீ எவ்வளவு பெரிய வீரனா இருப்பன்னு எங்களுக்கு தெரியாம போயிருச்சு. ஆமா குட்டீஸ்வரர் தம்பி, நீங்க தான் இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய அரசர். அரசர் மட்டுமா, இந்த உலக மக்களை காப்பாத்துற கடவுளும் நீங்க தான். பெரியது கேட்கும் எரிதவள் வேலோ, பெரியது யம்மா, போதுப்பா, என்ன ரொம்ப புகழாதீங்க. ஐயா குட்டீஸ்வரர் தம்பி, உங்களை கடவுள் மாதிரி பாலபிஷேகம் செஞ்சு கும்பிடணும் ஐயா. பாலாபிஷேகமா? ஓகே. தேங்காய் சாரட்டி மண்டையா, ஓ மூஞ்சிக்கு பால் அபிஷேகம் வேற கேக்குதா? ஏபா, பால்ல எவனோ காபி தூள போட்டாம்பா, காபி ஸ்மெல் அடிக்குது. சாரி பீஸ், அடுத்த வாட்டி கண்டிப்பா ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுப்பேன். யாய் சொக்கே, உனக்கு பாடம் நடத்துறதை விட இதோ இங்க இருக்குதுல கோழி, இதுக்கு கூட பாடம் நடத்தலாம். யாய் யாய், என்ன சிரிப்பு, என்ன சிரிப்பு? நான் என்ன ஜோக்கா சொல்லிட்டு இருக்கிறேன்? ஒன்னும் இல்ல மிஸ், சும்மா நினைச்சேன் சிரிச்சேன். யாய், எதுக்கு சிரிச்சா? உண்மையை சொல்லு. ஒன்னும் இல்ல மிஸ், சும்மா சிரிச்சேன். நீ இப்போ எதுக்கு சிரிச்சேன்னு சொல்றியா, இல்ல உன் காதை திருவி கையில தரட்டுமா? சொல்லிடுறேன் மிஸ். அது ஒன்றும் இல்லை பீஸ், நீங்க எனக்கு பதிலா கோழிக்கு பாடம் நடத்த போறேன்னு சொன்னீங்கல்ல? ஆமா. நீங்க என்னதான் கோழிக்கு விடிய விடிய பாடம் எடுத்தாலும் அதுவும் முட்டை தான் மிஸ் போட போகுது. நாளைக்கு பள்ளிக்கூடத்து வருவாள்ல, அப்புறம் கவனிச்சுக்கிற உன்னைய. நாளைக்கு என்ன ஆக போகுதோ? ஏம்மா பேட்டி